வக்ஃபு வாரிய மசோதாவை திரும்பப் பெற தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருப்பு பட்டை அணிந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டார். அதேபோல் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்களும் கருப்பு பட்டை அணிந்தனர். அதே நேரம் அதிமுகவினருக்கு திமுகவினர் கருப்பு பட்டையை தந்தபோது அவர்கள் அணிய மறுத்தனர். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் நள்ளிரவில் மசோதா நிறைவேற்றியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றார். கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல், மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல். மேலும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடரப்போவதாக முதலமைச்சர் கூறினார். முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மாநில அரசு மத்திய அரசை இது இஸ்லாமிய எதிர்ப்பு அரசாங்கம் போல ஒரு மாயை உருவாக்கி வாக்கு வங்கி அரசியலை தேடிக்கொண்டிருக்கிறது நமது முதலமைச்சர் அவர்கள் என்பது வருத்தத்திற்குரியது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் பேசிய அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அதிமுக ஆதரவு அளிக்கும் என்றார். மத்திய அரசு சிறுபான்மையினருடன் கலந்து அச்சத்தை போக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அரசு எடுக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பொறுத்து அரசு எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைக்கும் அதிமுக ஆதரவாக இருக்கும். அதேபோல பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி முதலமைச்சரின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்மொழிந்திருக்கிற அந்த அடிப்படையில் நடுவண் அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிரானது என்ற அடிப்படையில் அதை திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அமர்கிறேன். மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவையில் முழக்கம் எழுப்பினார். முதலமைச்சரை தொடர்ந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்களும் அவையில் முழக்கம் எழுப்பினர். திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவை, வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு, திரும்ப பெறு. காங்கிரஸ், பிசிக, மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் வக்ஃபு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையில் பேசினர்.